சென்னை புழல் அருகே குழந்தை விற்பனை சம்பவத்தில் அதிர்ச்சி கிளப்பும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிஎன்ஏ படபானையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது எப்படி பார்க்கலாம். சென்னை பாஜகவை சேர்ந்த பட்டியலின மாவட்ட தலைவர் கார்த்திக் விவேகா என்பவர் புழல் பகுதியில் வசித்து வருகிறார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த இவருக்கு வித்யா என்பவர் அறிமுகமானார். தனக்கு தெரிந்த ஒருவரிடம் நிறைய மெட்டீரியல் இருப்பதாகவும் அதை வாங்கிவிட்டால் போதும் லட்சக்கணக்கில் பணத்தை அள்ளலாம் என கூறியுள்ளார். இதை கேட்ட கார்த்திக் என்ன மெட்டீரியல் என கேட்கவே வித்யா அதற்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் தான் என கூறியுள்ளார். குழந்தைகளை மெட்டீரியல் என்றும் ப்ராடக்ட் என்றும் கூறுகிறார்கள் என்றால் இவர்கள் குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் தானா என அனுமதித்த கார்த்திக் அவர்கள் வழியிலேயே சென்றுள்ளார். அதன்படி கார்த்திக் விருப்பத்தின் பேரில் மறுமுனையிருந்த வித்யா ஒரு சில குழந்தைகள் புகைப்படங்களை வாட்ஸ்ஆப்பில் அனுப்பியுள்ளார். பிறந்து 1 மாதம், 3 மாதம், 6 மாதம் என வயது வாரியாக குழந்தைகளும் அவர்களுக்கான பிறப்பு சான்றிதழும் தயாராக இருந்ததை கவனித்தவர் எப்படியாவது போலீசில் சிக்க வைக்க வேண்டுமென முடிவெடுத்தார். இந்நிலையில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென கூறியவரிடம் கடத்தல் கும்பலை சேர்ந்த வித்யா 13 லட்சம் ரூபாய் ஆகும் என கூறியுள்ளார். குழந்தைக்கு 10 லட்சம் ரூபாய், இடைத்தரகருக்கு 2 லட்சம் ரூபாய் மற்றும் வண்டி வாடகை, பராமரிப்பு செலவு இவற்றுக்கு 1 லட்சம் ரூபாய் என பிரித்துள்ளனர். இதையடுத்து புழல் அருகே பிரிட்டானியா நகருக்கு வருமாறு சொன்னதை தொடர்ந்து கார்த்திக் போலீசாரிடம் தகவல் அளித்துவிட்டு கும்பலை பிடிக்க தயாராக நின்றுள்ளார். பின்னர் அங்கு மஃப்டியில் சென்ற போலீசார் கார்த்திக்கிடம் குழந்தை கைமாறிய போது கப்பென சென்று மடக்கி பிடித்தனர். வித்யாவை கைது செய்த போலீசார் அவர் மூலம் குழந்தையின் தாயார் ரதிதேவி மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த தீபா ஆகியோரை கைது செய்ததோடு அவரிடம் இருந்த 2 குழந்தைகளையும் மீட்டனர். மேலும் வித்யாவின் செல்போனில் ஏராளமான குழந்தைகளின் புகைப்படம், வீடியோ இருந்த நிலையில் இதுவரை யார் யாருக்கெல்லாம் குழந்தையை விற்பனை செய்துள்ளார்கள் என தீவிரமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதர்வா நடிப்பில் சமீபத்தில் வெளியான டிஎன்ஏ திரைப்படத்தில் மருத்துவமனைக்குள் புகுந்து பிறந்த குழந்தைகளை திருடிச் செல்லும் வில்லத்தனமான பாட்டி குறித்த மீம்ஸுகள் இணையத்தில் வலம் வந்தன. இந்நிலையில் பாட்டியின் வில்லத்தனத்தை காட்டிலும் நிஜத்தில் குழந்தை கடத்தல் ஈடுபட்ட இந்த பெண்களின் செயல் பொதுமக்களை திடுக்கிடச் செய்துள்ளது.